ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டோன்ட் ப்ரீத். இந்த படத்தில் 2 பையனும் ஒரு பொண்ணும் நிறைய வீட்டுங்களுக்கு போய் கொஞ்சம் பணமும் சில பொருளும் எடுத்துகிட்டு வர்றது தான் இவங்க வேலையே. இவங்க அப்படி திருடுறதுக்காக சூஸ் பண்ணுற வீடுங்க எதுனா, அந்த 2 பையனில் ஒரு பையனோட அப்பா செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்ப்பாரு. அதனால் அந்த கம்பெனியில் எந்த வீட்டோட கீழாக இருக்கோ அந்த வீட்டோட கீழெல்லாம் எடுத்து போலீஸ்க்கு சந்தேகமாக வராத மாதிரி சில பொருட்களும் பணமும் மட்டும் திருடுவாங்க. இப்படியே அவங்க பண்ணிகிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு பிளைண்ட் பர்சனோட வீட்டுக்கு போய் திருடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரே ஒரு வயசானவர் மட்டும் ஒரு வீட்டில் தனியாக இருப்பார். அவரோட பொண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட் பண்ணது ஒரு பெரிய பணக்கார பையங்கிறதுனால இவரை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த பணம் கண்டிப்பாக அந்த வீட்டில் தான் இருக்கும்னு இவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கு திருட போகிறாங்க. ஒரு காரில் அந்த வீட்டுக்கு வெளியவே நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவர் தூங்கியிருப்பாருன்னு நினச்சி இப்போ வீட்டை திறக்கலான்னு போகிறாங்க. ஆனால் செக்யூரிட்டி கம்பெனிலேருந்து இவங்க எடுத்துகிட்டு வந்த சாவி அந்த வீட்டை ஓப்பன் பண்ணலை. அதனால் ஒரு ஜன்னலை உடச்சி இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்க எல்லா லாக்கரையும் தேடி பார்த்துருப்பாங்க. எங்கேயுமே அந்த பணம் இருக்காது. பேஸ்மெண்ட்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு டோர் இருக்கும். அதுக்கு மட்டும் பூட்டு போட்டிருக்கோம். ஒரு வேளை அங்கே தான் பணத்தை இவர் ஒழிச்சு வச்சுருப்பாருன்னு நினச்சி இவங்க அதை ஓப்பன் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இவங்களால் அதை ஓப்பன் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு கன்னை எடுத்து ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டோட ஓனர் எழுந்துருவார். அவரால் பார்க்க முடியாததுனால எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. ஒருத்தர் தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிருப்பாரு. கையில் கன் வச்சுருக்க பையன் மட்டும் அசையாதீங்கன்னு அவங்கள சுற்றுவேன்னு அவரை மிரட்டுவான். ஆனால் அவர் அந்த கன்னை வாங்கி இந்த திருட வந்த பையனை சுற்றுவார். இதை பார்த்த மற்ற 2 பேரும் பயந்துருவாங்க. ஆனால் சத்தமே போட மாட்டாங்க. அந்த பொண்ணு போய் கிளாசட்குள்ளே ஒளிஞ்சுப்பா. இன்னொரு பையன் போய் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சுப்பான். அந்த பையனை சுட்ட அப்புறம் இந்த வீட்டு ஓனர் ஒரு லாக்கரை போய் ஓப்பன் பண்ணுவார். அவர் போடுற பாஸ்வேர்டை அந்த பொண்ணு கிளாசட்லேருந்து பார்த்துட்ருப்பா. அதுக்குள்ளே தான் இவங்க தேடி வந்த அந்த பணம் இருக்கும். அவர் அந்த பணத்தை இவங்க எடுத்தாங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாரு. இந்த பணத்தை திருட வந்த மிச்சம் 2 பேரும் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போக முயற்சி பண்ணுறாங்க. இவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவங்களால் இங்கேருந்து அவ்வளோ ஈஸியாக தப்பிக்கவும் முடியாது. இவங்க 2 பேரும் உயிரோடு தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.